நான் உங்க நாகராஜ். அமாவாசை கோவிலையும் பௌர்ணமி கோவிலையும் ஒரே நாள்ல பார்க்கத்தான் இன்னைக்கு நான் போய்கிட்டு இருக்கேன். இதுல இன்ட்ரெஸ்டிங்கான ரஜினி மேட்டரும் இருக்கு. ரஜினி மீண்டும் அரசியல் பிரவேசம். அவர் பிறந்தது முதல்வராகிறதுக்கு மட்டும்தான், அதற்காகவே அவர் பிறந்திருக்காரு. கஞ்சமலை விசிட்டில் கிடைத்த புது தகவல். கருநாகங்கள் சூழ்ந்திருக்கும் அந்த மரத்தில் எப்பவுமே. அதாவது சமுதாயத்துக்கு தேவையானவர்களுக்கு கண்ணுக்கு மட்டுமே அது தெரியும். நான் சமீபத்தில் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் என்ன ரொம்பவே ஆச்சரியப்பட வச்சது. நம்ம 3வது கண் Facebook பேஜ் மூலமா ஒருத்தர் அமாவாசை பரிகார கோவில், பௌர்ணமி பரிகார கோவில்னு ரெண்டுமே சேலத்துல இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம ரஜினியோட அரசியல் பிரவேசம் பத்தியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் சொல்லியிருந்தாரு. அதையெல்லாம் பார்க்கத்தான் இன்னைக்கு நான் சேலத்துக்கு வந்திருக்கேன். சேலம் சிட்டில தான் நமக்கு தகவல் சொன்னவர் இருக்காரு. அவரை சந்திக்கத்தான் இப்ப நான் போய்கிட்டு இருக்கேன். இவர் தான் தண்டபாணி, நமக்கு Facebook மூலமா தகவல் கொடுத்தவர். இவர் ஒரு ஜோதிடர். 12 வருஷமா ஜோதிடம் பார்த்துக்கிட்டு வராரு. இவருக்கு சின்ன வயசுல இருந்தே ஆன்மீகத்துல ஆர்வம் அதிகம். தனக்கு ராகவேந்தர் தான் குருன்னு சொல்றாரு. ஆன்மீக தேடலா பல கோவிலுக்கு போவாராம். இவரு தான் எனக்கு ரஜினி பத்தி ஒரு ஆச்சரியமான தகவலை சொல்லியிருக்காரு. அதை பத்தி நான் உங்களுக்கு அப்புறமா தான் சொல்ல போறேன். தண்டபாணிய என்னோட அழைச்சிட்டு முதல்ல கஞ்சமலையை பார்க்க நாங்க புறப்பட்டோம். நான் தேடி வந்த காலாங்கிநாதர் கோவில் இதுதான். கோவிலுக்குள்ள நான் போய் பார்த்தேன். இந்த கோவில்ல தான் காலாங்கிநாதர் தவக்கோலத்துல இருந்தபடி இன்னைக்கும் இங்க வர மக்களோட பிரச்சனைகளை தீர்க்கிறதா சொல்லப்படுது. இங்க இருக்கிற 9 கிணத்து தண்ணி மூலமா பல நோய்கள் குணமாவதா சொல்றாங்க. இந்த கோவிலோட மூலவர் சிலைய படம் பிடிக்க அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. காரணம், இங்க இருக்கிற மூலவர் சிலை சுயம்பா உருவானதுன்னு சொல்றாங்க. நான் இந்த கோவிலை சுத்தி வந்தேன். நான் சுத்தி வந்த சமயம் இங்க ஒரு அறிவிப்பு பலகையை பார்த்தேன். அந்த அறிவிப்பு பலகையில இந்த கிணத்துல சடங்கு பொருட்களை போட்டா சித்தரோட சாபம் வரும்னு பயமுறுத்தப்பட்டு இருந்தது. இவர் கனகராஜ், கஞ்சமலை பக்கத்துல இளம்பிள்ளை அப்படிங்கிற ஊர்ல இருந்து வராரு. இவர் இந்த கோவிலுக்கு 25 வருஷமா தொடர்ந்து வந்துகிட்டு இருக்காரு. இவருக்கு உடம்புல சில தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்திருக்கு. இங்க வந்து இந்த கிணத்துல குளிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா இவருக்கு இருந்த பிரச்சனைகள் தீர்ந்ததா சொல்றாரு கனகராஜ். என் உடம்புலேயே மறு நிறையா இருந்ததுங்க. அந்த மறு போகிறதுக்காக நான் வேண்டுதல் வச்சுக்கிட்டேன். இந்த உப்பு கரையிற மாதிரி என் மறு கரையணும்னு அப்படின்னு சொல்லிட்டு சித்தர்கிட்ட வேண்டுதல் வச்சு உப்பு போட்டோம். அந்த மாதிரி இருந்ததெல்லாம் இப்போ எதுவுமே இல்லை, க்யூர் ஆயிடுச்சு. இங்கே வந்து இந்த கிணத்துல வந்து தீர்த்த கிணறு 9 கிணறு இருக்குங்க. அங்கே குளித்தோம்னாவே தோல் வியாதிகள் எதுவுமே வராதுங்க. வராமல் எல்லாமே நல்லா போயிட்டு இருக்குதுங்க. கனகராஜ் பேசிக்கிட்டு இருக்கும்போதே எனக்கு இன்னொரு தகவலையும் சொன்னாரு. இங்க இருக்கிற ஒவ்வொரு கிணத்துலயும் தண்ணி வெவ்வேறு டேஸ்ட்ல இருக்கும்னு சொல்லி என்ன ஆச்சரியப்படுத்தினாரு. ஒவ்வொரு கிணறுக்கும் ஒரு கிணறு தண்ணி சூடாக இருக்கும், ஒரு கிணத்து தண்ணி ஜில்லுன்னு இருக்கும். இந்த மாதிரி 9 கிணறுக்கும் ஒவ்வொரு இது இருக்கும். ஒவ்வொரு தண்ணியும் குடிக்கிறதுக்கு எல்லா தண்ணியுமே நல்லாவே இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்டாக இருக்கும், சுவையாக இருக்கும், ஒவ்வொரு சுவையாக இருக்கும். இதில் ஒன்று என்னென்னா, இப்போ வந்து பக்கத்தில் வந்து இந்த தீர்த்த கிணத்துல வந்து ஒரு சில ஜோசியர்கள் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணிட்டு கொண்டாந்து அந்த கிணத்துல போட்டு வீணாக இது பண்ணிகிட்டு இருக்காங்க. அது பண்ணாமல் இருந்தால் ரொம்ப சந்தோஷம், நம்மளுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த கோவில்ல இன்னொரு விஷயம் ரொம்பவே பிரபலமானதான். நம்ம உடம்புல எந்த நோயா இருந்தாலும் இங்க வந்து வேண்டிக்கிட்டு உப்பு மிளகு இந்த ரெண்டையும் இங்க இருக்கிற கிணத்துல போட்டா உப்பு கரையிற மாதிரி நம்மளோட பிரச்சனைகளும் தீருமா. அது மட்டும் இல்லாம கேன்சர் போன்ற நோய்கள் குணமாவதா சொல்றாங்க. நானும் அங்க உப்பு போட்டு வேண்டிக்கிட்டேன். காலாங்கி சித்தர் கோயிலில் இருக்க காந்த தீர்த்த குளம் பக்கத்தில் நிற்கிறேன். இந்த கோயிலில் ஒவ்வொரு அமாவாசைக்கும் மக்கள் உப்பு மிளகு கொண்டு வந்து இந்த குளத்தில் கரைக்கிறாங்க. எப்படி உப்பு கரையுதோ அதே மாதிரி அவங்களோட நோயும் கரையுது அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த குளத்தில் இருக்க தண்ணீர் எவ்வளோதான் உப்பு போட்டு கரைச்சாலும் அந்த உப்பு தன்மையே இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போதான் நான் ஒருத்தர் குளிச்சதை பார்த்தேன். ரொம்பவே வித்தியாசமா இருந்தது. அவருக்கு ஏதோ சில பிரச்சனைகள் இருக்குதான். அதனால இங்க வந்து தினமும் குளிக்கிறதா சொல்றாங்க. நானும் கிணத்துல குளிக்கலாம்னு போனேன். அங்க ஒருத்தரை மீட் பண்ணேன். இவரு ஸ்ரீதர். கடந்த 5 வருஷமா இந்த கோவிலுக்கு வந்துகிட்டு இருக்காரு. இவருக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி கேன்சர் இருந்திருக்கு. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் அதால தனக்கு எந்த பாதிப்பும் இல்ல,
இதை பார்த்த டாக்டர்ஸே ஆச்சரியப்பட்டதா சொல்றாரு ஸ்ரீதர். இப்போ என்னையவே எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு கூட சொல்லியிருக்காங்க ஏற்கனவே. அது பார்த்தீங்கன்னா நானும் ஒரு புற்றுநோயாளி தான். நான் ஒரு 5 வருஷமாக நான் 1 வருஷம் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். ஹீமோகுளோபின் இதெல்லாம் பண்ணியாச்சு. எங்கே ஃபார்ம் ஆச்சு அது புற்றுநோய்? எங்கே? அது ஈசோபாகஸ் சொல்லி இந்த மிடில் இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட் இருப்பாங்க, அது ஊசி போட்ட இடம் தான் அது. அந்த இடத்துல அதாவது மருத்துவம் என்ன சொல்லுதுன்னா, இந்த இடத்துல இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பேச்சுக்கள் வந்து சரியாக வராது, திக்கி தான் வரும், எப்படி நீங்கள் பேசுறீங்கன்னு எனக்கே தெரியலன்னு சொல்லி சில மருத்துவர்கள் என்ன டைமே கேட்டிருக்காங்க. அப்போ நான் சொன்னேன், தேவாரம் திருவாசகம் டெய்லி கஞ்சமலையில் பாடிட்டு இருக்கேன், மற்ற எல்லா கோயில்லையும் கஞ்சமலைன்றது இல்லை, எல்லா கோயிலையும் பாடிக்கிட்டு இருக்கேன்னு. அதுதான் உங்களுடைய மருந்துன்னு சொல்லி எனக்கு ஃபைலை மூடி கொடுத்த மருத்துவர்களும் இன்னைக்கு இருக்காங்க. அந்த அளவுக்கு மகத்துவம் வாய்ந்தது. அது மாதிரி நிறையா பேத்துக்கு நான் எந்த ட்ரீட்மெண்ட்டும் நான் இப்போ எடுக்கல. டாக்டர்களால பேசவே முடியாதுன்னு சொல்லப்பட்டவரு இன்னைக்கு தினமும் இங்க வந்து தேவாரமும் திருவாசகமும் பாடிக்கிட்டு இருக்காரு. பிரமிப்போட பாடிக்கிட்டு இருந்த ஸ்ரீதரையே நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். பொழுது விடிந்தது என் உள்ளமெனும் கமலம், பூத்தது பொன் ஒளி ஒழுங்கியதெங்கும், தொழுது நிற்கின்றனன் செய்பணி எல்லாம் சொல்லுதல் வேண்டும் வல்லசர் குருவே. இந்த கோவில் ரொம்பவே பழமையானதுன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற இளமையை மீட்டு தரும் கருநெல்லியை பத்தி அமானுஷ்யமான நிறைய விஷயங்கள் பேசப்படுது. அதை பத்தியும் நான் ஸ்ரீதர் கிட்ட கேட்டேன். நவபாஷான சிலை செய்த போகரோட குரு தான் காலாங்கிநாதர். இந்த மலைக்கு குருவும் சிஷ்யரும் இளமையை மீட்டு தரும் மூலிகையை தேடி வந்ததா ஒரு நிகழ்வை இங்க இருக்கிற எல்லாருமே சொல்றாங்க. ஔவைக்கு அதிகமா நெல்லிக்கனியை கொடுத்த சம்பவத்தை பத்தி நாம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். அது கருநெல்லி தான். இந்த மலையில இருந்து எடுத்துதான் அதியமான் ஔவைக்கு கொடுத்திருக்காரு. அதியமான் வந்து இந்த ஏரியாவை அரசாட்சி செய்யும் பொழுது ஔவைக்கு கருநெல்லி பறிச்சது இந்த கஞ்சமலையில தான். கருநெல்லி மரம்ன்றது மிகப்பெரிய அபூர்வமான மூலிகை. அது பார்த்தீங்கன்னா கருநாகங்கள் சூழ்ந்திருக்கும் அந்த மரத்தில் எப்பவுமே. அது பக்கத்துல கூட போக முடியாது. இவர் போகும்பொழுது இப்ப இருக்குது. அதாவது சமுதாயத்துக்கு தேவையானவர்களுக்கு கண்ணுக்கு மட்டுமே அது தெரியும். தன்னுடைய சுயநலத்துக்காகவும் தனக்காக வேணும் போகும்போது அது கிடைக்காது. ஏன்னா அதிகமான வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த நெல்லிக்கனியை பறித்து தான் சாப்பிடல, ஔவையாருக்கு கொடுத்தான். ஏன்னா தமிழ் வளரணுன்றதுக்காக. நான் ஸ்ரீதர் கிட்ட பேசிட்டு அங்கிருந்த கிணத்துல குளிச்சேன். எனக்கு எந்தவித நோயும் வரக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டு அங்கிருந்து காட்டுக்குள்ள கருநெல்லி மரத்தை பத்தி விசாரிக்க போனேன். அங்க சித்த மருத்துவ கல்லூரியில படிக்கிற சரவணன் அப்படிங்கிறவரை சந்திச்சேன். நான் தேடி வந்த கருநெல்லி மரத்தை பத்தி நிச்சயம் இவருக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு இந்த மலையை பத்தின சில தகவல்களை சொன்னாரு. அதாவது கஞ்சமலை அப்படின்னா கந்தகம்னு அர்த்தமா. நான் சரவணன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது சில மூலிகைகளை பறிச்சு காமிச்சாரு. இது நித்தியமல்லி. இந்த மலைகள்ல அதிகமா இருக்குதான். மலைக்கு மேல அதிகமா போயிட்டு வர முடியாததால இங்க வச்சு வளர்க்கறதா சொல்றாரு சரவணன். எல்லாமே வந்து மலையில இருந்து எடுத்துட்டு வந்த மூலிகைகள். இந்த மலையில இருந்து நம்ம அடிக்கடி போக முடியாது அப்படின்னும் போது ஏறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னும் போது அந்த மலையில இருந்து எடுத்து வந்து இங்க வந்து வச்சு வளர்த்து நம்ம தேவைக்கு நம்ம பயன்படுத்திக்கிறோம் சார். இப்ப மலை பிரதேசத்தில் மட்டும் இல்லாம இந்த மாதிரி நார்மலான ஏரியாலையும் வளரக்கூடும் இந்த மாதிரி மூலிகைகள்லாம். இல்ல சார் ஒரு சிலது வந்து அங்கதான் இருக்கும். ஒரு சிலது வந்து இங்க பண்ணி நாங்க அதுக்கேற்ற மாதிரி இந்த உரங்களை வந்து பண்ணி இங்க நம்ம வந்து வளைய வச்சுக்கிறோம் நமக்கு தேவை அப்படின்றதுக்காக. நான் சரவணன் கிட்ட கருநெல்லி மரத்தை பத்தி சில தகவலை கேட்டேன். இளமை தரும் கருநெல்லிக்கு ஒரு மிகப்பெரிய பிளாக் மார்க்கெட் இருக்குன்னு இவர்கிட்ட பேசினதுல இருந்து என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. நார்த் இந்தியாவில இருந்து கூட வந்து நிறைய பேர் வந்து எடுப்பாங்கன்னா அவங்க எடுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா யாரு சாப்பிட்டிருக்கா என்னன்றதெல்லாம் தெரியாது. இல்ல அதை பத்தி நமக்கு ஒன்றும் இந்த அளவுக்கு இல்லை. ஆனா வந்து வெளிநாட்டோருடைய மோகம் வந்து இதுல வந்து அதிகமா இருக்கு. இதை வந்து மறைமுகமா ஏற்றுமதி பண்றாங்க அப்படின்றது வந்து சொல்லப்படுது. நிறைய பேர் வந்து இங்க இருக்கக்கூடிய சில இந்த லோக்கல் அந்த ஆளுங்கள்லாம் வச்சு சில மாதிரி தேடுற மாதிரி அவங்க கூட்டுட்டு போறாங்க வராங்க. நிறைய பேர் போக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அமாவாசை பௌர்ணமி நாட்கள்ல மூலிகைகளை பறிக்க நிறைய வைத்தியர்கள் வருவாங்களாம். அப்படி வைத்தியர்கள் கூட பேசிக்கிட்டே சரவணன் வருவாராம். ஆனா வைத்தியர்கள் மூலிகைகளை பறிக்கும் போது மட்டும் தன்னை திசை திருப்பி விட்டுட்டு போயிடுவாங்கன்னு தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை சொன்னாரு சரவணன். வெளியே இருந்து நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க. நிறைய பேர் வந்து நீங்கள் போகிறத கூட நீங்களே கூட பார்க்கலாம்.
இந்த மலையில் வந்து போவாங்க, நம்மளும் அவங்ககிட்ட பேசலாம், எல்லாமே சொல்லுவாங்க. ஆனால் சில விஷயங்கள், சில மூலிகைகள் எடுக்க போகும்போது மட்டும் அவங்க வந்து நம்மளை வந்து திசை திருப்பிட்டு அவங்க மட்டும் போய் அந்த மூலிகையை எடுக்கக்கூடிய இது வந்து எங்களுக்கு நடந்திருக்கு அந்த சம்பவம். இந்த கருநெல்லி மூலிகையை எடுக்க வடநாட்டில் இருந்து கூட வருவாங்கன்னு சொல்றாரு. அதுவும் அமாவாசை நாட்கள்ல உள்ளூர் ஆட்களோட நிறைய பேர் வந்து மூலிகைகளை பறிப்பதா சொல்றாரு. இவரு சண்முகம், சித்த மருத்துவர். இவரு ஜவுளி கடைகளுக்கும் நகை கடைகளுக்கும் பெண்களை வரவழைக்கும் ஒரு மூலிகை இருக்குன்னு எனக்கு சொன்னாரு. பெண்களை வசியம் பண்ணக்கூடிய மூலிகை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நகை கடைகளில், ஜவுளி கடைகள் தான் பெண்கள் அதிகமாக வருவாங்க. அந்த மாதிரி நகை கடைகளில், ஜவுளி கடைகளில் கேஷ் பாக்ஸெல்லாம் இந்த மூலிகையோட வடக்கு போகிற வேறு வச்சாங்கன்னா அபரிமிதமாக பெண்கள் வருவாங்க. அந்த மாதிரி பெண்களை ஈர்க்கக்கூடிய மூலிகைகள் இது மிக முதன்மையான மூலிகை. சில மூலிகைகளை பறிக்கணும்னா மந்திர உச்சாரணம் செய்யணும். அப்பதான் மூலிகைகள் முழு பயன்பாட்டுக்கு வரும்னு சொல்றாரு சண்முகம். அதை நம்ம முறையாக மூலிகைகளை தேடி முறைப்படி எடுக்கணும். ஏன்னா நம்ம வந்து எடுத்த உடனே உடைச்சவெல்லாம் எடுக்கக்கூடாதுங்க. அதுக்குரிய பரிகாரங்கள் பண்ணி எடுத்தோம்னா அது பலன் இருக்கும். சில விஷயங்கள் வந்து சில மூலிகைகளை எடுக்கும்போது வந்து மந்திரம் சொல்லி எடுக்கணும் அப்படின்றாங்களே, அது உண்மையா? அது எதுக்காக? கண்டிப்பாங்க சார். இப்போ நம்ம இந்த மூலிகைக்கு எடுக்கிறப்ப வந்துங்க, அதாவது ஒவ்வொரு மூலிகைக்கும் ஒரு குறிப்பிட்ட மந்திரம் இருக்குங்க சார். முதல்ல வந்து சாதாரண நம்ம மருத்துவ குணம் உள்ள மூலிகை எடுக்கிறப்ப என்ன பண்ணோம், முதல்ல சாப நிவர்த்தி பண்ணணுங்க. சாப நிவர்த்தி பண்ணி உயிர் கொடுக்கணும். அந்த மூலிகைகிட்ட மன்னிப்பு கேட்கணும். இந்த இதுக்காக எடுக்கிறோம் நாங்கள், நீங்கள் நான் முழுமையான மருத்துவ குணம் இருந்து எங்களுக்கு, ஏன்னா மூலிகைக்கு மருத்துவ குணம் இருந்தால் தான் வைத்தியருக்கு நல்ல பேர் வருங்க. அதனால் அந்த மாதிரி வேண்டி எடுப்பாங்க. ஒவ்வொரு மூலிகைக்கும் ஒவ்வொரு மந்திரங்கள் இருக்குங்க. பெண்களை வசியம் செய்ய ஒரு மூலிகை இருக்குன்னு அது இங்கேயும் சதுரகிரியில மட்டும்தான் இருக்குன்னு எனக்கு அதை காட்டினாரு சண்முகம். இந்த மிளகெண்ணெயோட வடக்கு போகிற வேற எடுக்கணுங்க சார். முதல் வெள்ளிக்கிழமை பொங்கல் வச்சு பூஜைகள்லாம் செய்யணுங்க. மஞ்சள் நூல் கயிறு கட்டிடணும். அடுத்த வெள்ளிக்கிழமை காலையில் வந்துட்டுங்க, விடிய காலையில் செய்யணும். எல்லாமே பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணுங்க. அடுத்த வெள்ளிக்கிழமையில் வந்து வடக்கு போகிற வேற வெட்டி எடுத்து தங்க தாயத்தில் போட்டு வலது பட்சத்தில் கட்டிக்கிட்டிங்கன்னா பெண்கள் தேடி வருவாங்க. நிச்சயமாக அவங்களுக்கு திருமணம் ஆகும். ஒரு மூலிகைக்கு இவ்வளவு சக்தி இருக்குமான்னு நான் பிரமிப்போட எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்தேன். இந்த கஞ்ச மலையை தான் அமாவாசை பரிகார கோவில்னு குறிப்பிடுறாங்க. அடுத்து நான் இன்னைக்கே பௌர்ணமி பரிகார கோவிலுக்கு போக போறேன். கொங்கணர் தவம் செஞ்ச குகைக்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம். இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் தவந்தபடியே உள்ளே போனோம்னா அவர் தவம் செஞ்ச இடத்த போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் தொடர்கிறது. நான் இன்னைக்கு சேலத்துல இருக்கேன். இங்க அமாவாசை பௌர்ணமி எப்படி 2 நாளைக்குமான பரிகார கோவிலையும் சித்தர்கள் தவம் செஞ்ச இடங்களை தான் இன்னைக்கு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நானும் தண்டபாணியும் காலாங்கிநாதர் கோவிலை விட்டு கொங்கணர் தவம் செஞ்ச குகைக்கு கிளம்பினோம். தண்டபாணி எனக்கு கொங்கணர் குகைக்கு வழி சொன்னாரு. நாங்க கொங்கணர் குகை இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். மலை ஏறி போக நானும் தண்டபாணியும் தயாரானோம். மலை ஏறி போகும்போது சூலம் வச்சு வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. தண்டபாணி எனக்கு அது பத்தி விளக்கம் சொன்னாரு. இது இங்கே நாகராஜன் சுவாமி இருக்குது. ஒரு தரிசனம் பண்ணிட்டு தான் போகர் பார்க்க போகிறோம். இப்போ எங்கே வச்சுறது? இங்கே தான் இப்போ தரிசனம் பண்ணுறது. ஆமாங்க. இவர் இதுதான் பார்த்தீங்களா ஆதிசேஷனோட பால் பகுதி. இங்கே வேண்டிக்கிட்டு தான் நம்ம மேலே கிளம்பணும். கொங்கணர் தரிசனம் பண்ணுறதுக்கு இவரோட அனுமதி வேணும். இப்போ இங்கேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் அது நம்ம மலை? இங்கேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் தாங்க. கொஞ்சம் தூரத்தில் நம்ம போயிடலாம், சாமி தரிசனம் பண்ணிடலாம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆதிசேஷன். இவர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப முக்கியம். என்ன காரணத்துக்காக இவர் வழிபாடு பண்ணுறோன்னா, இவர் வழிபாடு பண்ணிட்டு போனோம்னா இடையில எந்த ஒரு புழுப்பூச்சி, எந்த ஒரு பிரச்சனையும் நம்மளுக்கு ஏற்படாது, எந்த ஒரு தீங்கும் நடக்காது. இவரோட பாதுகாப்பில் இனிமேல் நம்ம நடக்க ஆரம்பிப்போம். கொங்கணர் தவம் பண்ணும்போது அவருக்கு பாம்பாகிய ஆதிசேஷன் காவலுக்கு இருக்கிறதா சொன்னாரு. அதுக்கு பூஜை செஞ்சுட்டு போனா நமக்கு வழியில எந்த விஷப்பூச்சியும் கடிக்காதுன்னு எனக்கு விளக்கம் சொன்னாரு. அந்த பாம்பு உருவத்துக்கு கற்பூர ஊதுவத்தி எல்லாம் காட்டி வணங்கிட்டு மேல நடக்க தொடங்கணும். இங்க இருக்கிற 12 அடி உள்ள பாம்பு உருவம்
தானா உருவானதுன்னு தண்டபாணி எனக்கு சொன்னாரு. கொங்கணர் கேரளாவில் கொங்கனூர்ல பிறந்தவர். சாதாரண மனிதராய் இருந்தவர்கிட்ட ஒரு ஒளி உருவம் வந்து பேசியிருக்கு. அதுக்கப்புறம் இவரும் அந்த சக்தியா மாற விரும்பியதால தான் இன்னைக்கு அவரும் எல்லாராலையும் வழிபடக்கூடிய ஒரு சித்தரா மாறி இருக்காரு. இந்த மலையில தான் அம்மனை நினைச்சு தவம் செஞ்சிருக்காரு கொங்கணர். இதெல்லாம் பேசிக்கிட்டே வந்ததால மலை ஏறி வந்த வழியே தெரியல. மலை ஏறி வந்தோம். ஒரு விநாயகர் சிலை தெரிஞ்சது. நான் தேடி வந்த குகை இதுதான்னு தண்டபாணி உறுதி செஞ்சாரு. என் கூட வந்தவங்க அங்க சாமி சிலைக்கு மாலை போட்டாங்க. அங்க நடந்த பூஜையில கலந்துக்கிட்டேன். அங்க இருந்தவர் எனக்கு தண்ணி தெளிச்சு சந்தனம் வச்சு விட்டாரு. கொங்கணர் சிலை முன்னாடி நின்னு எல்லாரும் மந்திரம் சொன்னாங்க. பூசாரி சாமிக்கு தீபாராதனை காமிச்சாரு. அங்க இருந்த அம்மன் சிலைக்கும் தீபாராதனை காமிச்சாரு. இங்க இருந்த 2000 வருட ஸ்ரீ சக்கரத்துல எல்லாரும் நின்று கைய வச்சு வேண்டிக்கிட்டாங்க. நானும் வேண்டிக்கிட்டேன். நான் இப்போ கொங்கணர் சித்தர் சன்னதிக்கு பக்கத்தில் நிற்கிறேன். இங்கே உள்ள ஸ்ரீ சக்கரா கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி கொங்கணர் தவம் செஞ்ச போது இருந்த ஸ்ரீ சக்கரா மேலே கையை வச்சு நம்ம கொஞ்சம் நேரம் மெடிடேஷன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும்னு இங்கே உள்ளவங்க சொன்னாங்க. நானும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு கையை வச்சேன். கொஞ்ச நேரத்தில் என்னமோ சொல்ல முடியாத ஒரு வைப்ரேஷன் ஃபீல் பண்ணேன். அங்க இருந்து எல்லாரும் கொங்கணர் குகைக்கு போனோம். அங்க பகல்லையே அவ்வளவு இருட்டா இருந்தது. எனக்கு கொங்கணர் எப்படி விளக்கில்லாம இங்க தவம் செஞ்சிருப்பார்னு தோணுச்சு. கொங்கணர் தவம் செஞ்ச குகைக்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம். இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் தவந்தபடியே உள்ளே போனோம்னா அவர் தவம் செஞ்ச இடத்த போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம அங்கே தான் போக போகிறோம். வாங்க. அங்க கொங்கணர் தவம் செஞ்ச இடத்துல உட்கார்ந்து தவம் செஞ்சோம். அங்க என்ன அறியாமலேயே ரொம்ப நேரம் தியானத்துல இருந்திருக்கேன். அப்புறமா தான் நேரம் போனதே எனக்கு தெரிஞ்சது. அந்த அளவுக்கு குகைக்குள்ள வைப்ரேஷன் இருக்கு. இங்க இருந்து இன்னும் கொஞ்ச தூரம் போனா ஒரு சுனை இருக்கிறதா சொன்னாரு. அதை பார்க்க நான் படுத்துக்கிட்டே உள்ள போனேன். நானும் என்னோட டீமும் ரொம்ப கஷ்டப்பட்டு உள்ள போனோம். அங்க ஒரு சின்ன ஊத்து இருந்தது. அங்க போய் பூசாரி எனக்கு ஒரு சின்ன பக்கெட்ல தண்ணி கொஞ்சம் எடுத்து கொடுத்தாரு. ரொம்பவே இனிப்பா இருந்தது. கொங்கணர் தவம் செஞ்ச குகைக்கு வந்து கொங்கணர் தீர்த்தத்துல இருந்து தண்ணி எடுத்து குடிச்சாச்சு. இந்த தண்ணியை குடிச்சாலே உடம்புல இருக்க நோய் நொடியெல்லாம் போயிடும் சொல்றாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த தண்ணி பல 100 வருடமா வத்தாம இருக்கிறதா சொல்றாங்க. அதுவும் இந்த தண்ணியை குடிச்சா பல நோய்கள் குணமாவதா சொல்றாங்க. அங்கிருந்து நானும் தண்டபாணியும் கொங்கணருக்கு நன்றி சொல்லிட்டு நாங்க அங்கிருந்து கிளம்பினோம். அவர் பிறந்ததே முதல்வர் ஆகிறதுக்கு தான். அதுவும் தமிழ்நாட்டோட முதல்வர். அதாவது 100க்கு 110% ஆவார். அதில் கடுகளவு மாற்றம் இல்லை. அந்த டைம் அவர் தவற விட்டார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து அடுத்த 2.5 வருஷத்தில் அவர் பிடிக்க போகிறார். முடித்த உடனே ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. இப்போ பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் தொடர்கிறது. நான் இன்னைக்கு சேலத்துல இருக்கிற சித்தர்கள் தவம் செஞ்ச கஞ்சமலை மற்றும் கொங்கணர் தவம் செஞ்ச குகை, இந்த 2 இடத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நான் உங்களுக்கு முதல்ல ஒரு விஷயத்த சொல்றேன்னு சொன்னேன் இல்லையா, அதை இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சேலத்துல அமாவாசை பரிகார கோவிலையும் பௌர்ணமி பரிகார கோவிலையும் பத்தி சொன்ன தண்டபாணி தான் நமக்கு ஃபேஸ்புக் பேஜ்லயும் தகவல் சொன்னவர். இவரை வந்து நான் மீட் பண்ணும்போது இவர் நிறைய பிரபலங்களோட ஜாதகங்களை கணிச்சு பலன் குறிச்சு வச்சிருக்காரதா சொன்னாரு. அதுல ஒரு விஷயம் எனக்கு ரொம்பவே ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு. அதுதான் சூப்பர் ஸ்டார் ரஜினியோட ஜாதகம். எல்லாரும் பேசி அழுத்து போன ஒரு விஷயத்த
இது திரும்பவும் கிளறி விடுற மாதிரி இருக்கேன்னு தான் முதல்ல நான் யோசிச்சேன். ஆனா தண்டபாணி லாஜிக்கலா எனக்கு நிறைய உதாரணங்களோட ரஜினியோட அரசியல் என்ட்ரி பத்தி எனக்கு விளக்குனாரு. இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரோட ஜாதகத்தை எடுத்துட்டிங்கன்னா அவருக்கும் நிச்சயமாக முதல்வர் ஆகக்கூடிய யோகம் இருக்குது. 1996 பார்த்தீங்களா ரஜினி சார் அவர்கள் ஒரு முதலமைச்சர் ஆவார் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்தது. அந்த டைம் அவருக்கு முடிஞ்ச டைம், அவருக்கு வந்து 7.5 சனி முடிஞ்சது. எப்போவுமே 7.5 சனி முடியுதுன்னா அவர் அடுத்த 2 வருஷம் நல்லா தான் இருக்கும். அவர் அந்த வாய்ப்பை தவற விட்டார். அதை தவற விட்டார்னா அதுக்கான காரணம் தான் அந்த கரும வினை. அந்த கரும வினை 3 வகையாக சொன்னாங்க இல்லைங்களா? அதில் வந்து பார்த்தீங்களா பிராத்த கர்மா. அந்த பிராத்த கர்மாவால் தான் அவர் வந்து முதல்வர் ஆகிறதுக்கான வாய்ப்பு. அவர் பிறந்ததே முதல்வர் ஆகிறதுக்கு தான். அதுவும் தமிழ்நாட்டோட முதல்வர், அதாவது 100க்கு 110% ஆவார். அதில் கடுகளவு மாற்றம் இல்லை. அந்த டைம் அவர் தவற விட்டார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து அடுத்த 2.5 வருஷத்தில் அவர் பிடிக்க போகிறார். முடித்த உடனே ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. இப்போ பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. இப்போ மகர ராசிக்காரர் அனைவருக்குமே இந்த 7.5 சனி பகவான் மிக மிக யோகத்தை கொடுக்க போகிறார். அவருக்கு வந்து மகர ராசி, அது இல்லாமல் அவரோட லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறாரு. 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. சூரிய பகவான் 10ஆம் இடத்தை பார்த்தாவே நிச்சயமாக அரசு சார்ந்த துறைக்கான வாய்ப்பு இருக்குது. இனிமேல் ரஜினி சார் போய் எந்த ஒரு எக்ஸாமும் எழுதியும் கவர்மெண்ட் வேலை வாங்க போகிறது அவசியம் இல்லை. ஆனால் அவருக்கு நிச்சயமாக ஒரு வேலை இருக்குது. அது என்னென்னா முதல்வர் பதவி. அது கண்டிப்பாக அடைய போகிறார். அதுவும் இந்த 2.5 வருஷத்தில் இந்த சனிப்பெயர்ச்சி ஆகிறதுக்குள்ளே அவர் முதல்வர் ஆகிறது தான் சத்தியமான கூற்று. அப்போ 2016 அவர் வந்து முதல்வர் ஆவார் அப்படின்னு சொல்றீங்களா? நிச்சயமா ஆவார். அவருக்கு வந்து கால சிற்ப தோஷம் இருக்குது. அவர் திருவோண நட்சத்திரம், மகாலட்சுமி மகாவிஷ்ணுவோட நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர். அவருக்கு வந்து பார்த்தீங்களா கால சிற்ப தோஷம். அதோட இன்னொரு விஷயம் இருக்குது, அவருக்கு வாலி யோகம் அப்படிங்கிறது. அந்த வாலி யோகங்கிறது என்னன்னு பார்த்தீங்களா, தன்னை யார் எதுக்குறானோ அவனோட பலமும் இவருக்கு வந்துடும். இப்போ நீங்கள் சினி ஃபீல்டில் ரஜினி சாரை எதிர்த்து யாராவது ஒருத்தர் நிற்கிறாங்கன்னா அவர் பலத்தையும் வாங்கிட்டு இவர் முன்னாடி தான் வந்துட்டு இருப்பார். தவிர இவர் எந்த ஒரு செயல்லையுமே தன்னை தனிமையாக காட்டிக்குவார். இவர் அதில் வெற்றி பெற்று தான் வருவார். அவர் எதை தொடுறாரோ அதில் அவர் ஜெயிப்பார். அவர் தொட்டுட்டா அடுத்து வெற்றி தான், வேற ஒன்றுமே இல்லை. இவர் சொன்ன விஷயமெல்லாம் நிச்சயம் நடக்கும்னு உறுதியா சொல்றாரு தண்டபாணி. இன்னும் கொஞ்ச நாள்ல ரஜினி அரசியலுக்கு உறுதியா வருவாருன்னு, இதுக்கு முன்னால ஏன் அரசியலுக்கு வரலன்னு சில காரணங்களை முன் வச்சாரு தண்டபாணி. நிறைய பேர் இப்படி இந்த மாதிரி சொல்றாங்களே, ஆனா அது கடைசியா வந்து அவர் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டும் இல்லாம தான் நடுநிலையா தான் இருக்கு. இல்லை அது வந்து சொல்றது கண்டிப்பா எப்படி நடக்கும். அதாவது ரீசன் வந்து பார்த்தீங்களா, அவருக்கு அந்த நடுநிலை அப்படிங்கிற விஷயம் எங்கே வந்ததுன்னு அப்படின்னு எடுத்துட்டிங்களா, அவரோட ஆன்மீக தேடல் தான் வந்தது. நான் பிறந்தது இதற்கில்லை இல்லை வேற ஒன்றுக்காக அப்படின்னு அவர் தேடிட்டு இருக்கார். அவர் பிறந்தது முதல்வர் ஆகிறதுக்கு மட்டும்தான். இந்த உடம்பு அவர் கண்டிப்பாக முதலமைச்சர் ஆவார், அதற்காகவே அவர் பிறந்திருக்கார். அவர் வந்து தமிழ்நாட்டோட முதல்வர் ஆகணுங்கிறது அவரோட பிராத்த கர்மா இருக்குது. அவரோட ஜாதகத்தில் அது இருக்குது. நிச்சயமாக முதல்வர் ஆழ்வார். தமிழ்நாட்டை ஆளக்கூடிய தகுதி அடுத்ததில் ரஜினி சாருக்கு மட்டும்தான் இருக்குது, வேற யாருக்கும் இல்லைங்கிறது என்னோட கருத்து. நான் இன்னைக்கு சந்திச்ச எல்லாமே ரொம்பவே வித்தியாசமான அனுபவங்களா இருந்தது. மீண்டும் வேற ஒரு அமானுஷ்யமான நிகழ்ச்சி மூலமா நான் திரும்பவும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். கோவிலில் சாமி சிலைகளுக்கு அபிஷேகம் பண்ணி பார்த்துருக்கேன். ஆனால் இந்த கூணுத்தம்பட்டு கிராமத்தில் சாமியார் தட்சிணாமூர்த்திக்கு பால், தயிர், மஞ்சள் இப்படி தொடர்ந்து அபிஷேகம் பண்ணாங்க. கடைசியாக அரைச்சி வச்சிருந்த மிளகாயை அவர் மேலே ஊற்றி அபிஷேகம் பண்ணாங்க. முருகன் நேரில் வந்து காட்சி கொடுத்ததால் 42 வருடங்களாக மிளகாய் குளியல் நடத்தும் பெரியவர். நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற ஃபேஸ்புக் பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். மழை